கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. அப்படியே போட்டானோ லட்சுமி, என்னாச்சு? ஐயோ, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மூச்சு வாங்குதுமா. டாக்டர் வர சொல்லிருக்கேன். லட்சுமியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரிங்க மாமா, நான் இப்பவே கிளம்பி வரேன். இவ்வளவு நடந்திருக்கா? இங்க பாருங்க, பொண்டாட்டிக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடவே பார்த்தா உண்மை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இலக்கியா, ஐம் சாரி. ஏதோ அவசரத்துல அப்படி பேசிட்டேன். இல்ல, நான் தான் தெரியாம பேசினேன்ல. நீயாவது அதட்டி சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. நானும் உன் கூடவே வந்து அத்தைய பாத்துருப்பேன்ல. சரி வா, அத்தைய பாத்துட்டு வரலாம். பரவாயில்ல கௌதம், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும். உங்ககிட்ட சொல்லாம எங்க வீட்டுக்கு போய் அஞ்சலியை நான் எச்சரிக்கை பண்ணுவேனா? அஞ்சலி என் மாமா பொண்ணுங்கிறதுக்காக நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணல. அவளும் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக தான் நான் போராடினேன். நீங்க என்ன ரோட்ல விட்டுட்டு போனப்போ நான் எங்க மாமாவை பார்த்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, உன்னால அஞ்சலியை திருத்த முடியாது. அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கட்டும். நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்றதும் சரின்னு எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இவ்ளோ நடந்தும் அவ திருந்தறதா தெரியல. என்கிட்ட மறுபடியும் சண்டை போட்டு கார்த்திகோட என்ன சேர்த்து வை, இல்லன்னா உன் குடும்பத்துல நிம்மதியே இருக்காதுன்னு அதே பழைய உணர்ச்சியோட பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறா. சவால் விடுறா கௌதம். நான் தான் சொன்னேனே இலக்கியா, அவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு. நீ தான் நம்ப மாட்டான்னு. இப்போவாது புரிஞ்சிருக்குமே உனக்கு. ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அஞ்சலி அவ பண்ண தப்ப இன்னும் உணரவே இல்ல. மேலும் மேலும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. அஞ்சலி கார்த்திகோட சேர துடிக்கிறது அவன் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்காக இல்ல. அவளுக்கு வசதியா ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், அதுக்காக மட்டும்தான். கரெக்டா சொன்ன இலக்கியா. அஞ்சலியால கார்த்திக் தற்கொலை வரைக்கும் போயிட்டான். இனிமேலும் அவளை கார்த்திகோட இணைச்சு வைக்கிறது கொலை பண்றதுக்கு சமம். அது நாமளே கார்த்திக்கு தெரிஞ்சு செய்யற பாவம் ஆயிடும். அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. கார்த்திக் ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் அவன் நல்லா இருப்பான். பரவாயில்லையே, இப்போவாச்சும் யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியே. ஆமாங்க, நம்ம 2 பேருமே முன்னாடி நின்னு கார்த்திக் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அது அந்த அஞ்சலி எப்படி தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். இப்பதான் இலக்கியா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உனக்கு நியாயம் பட்டாதுக்காக போராடுறேன். அதுவே தப்புன்னு தெரிஞ்சா ஈகோ இல்லாம ஒத்துக்கிற. உண்மையிலே உனக்கு பெரிய மனசுதான். என்ன இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக மறுபடியும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. என்னங்க இது? கோச் கிட்ட ஒரேடியா கோச்சுக்கிறீங்க. இறங்குறதுன்னா இப்படி ஒரேடியா இறங்குறீங்க. எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? என் கௌதம பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இனிமே நீங்க என்கிட்ட கோவமா நடந்து பாருங்க. நடந்தா அப்படியே உங்க கண்ணத்தை கடிச்சு தின்னுடுவேன். அப்படியா? எங்க கடி 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 பாப்போம். ஓ, நான் செய்ய மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடி. இப்ப பாருங்க. அடி பாவி. என்ன கடிக்கிறேன்னா அடிக்கிறேன்? நான் கடிப்பேன், அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இலக்க இருந்த பாரு. மாட்டியா? கௌதம் வேண்டாம். இலக்க நில்ல. நில்ல. வசமா மாட்டியா? மாட்டியா? இப்ப பாரு. நில்ல. இலக்க நில்ல. வேண்டாம் கௌதம். ஆசை வந்து ஆசை தீர
ரேவதி, உலகம் ரொம்ப சின்னது. அன்னைக்கு தப்பிச்சு போனவ இன்னைக்கு எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா? எஸ்எஸ்கே வேண்டாம், என்ன விட்டுடு. இப்ப எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்க? நான் போகணும், முதல்ல வழி விடு. இரு. அவ்வளவு ஈஸியா அனுப்பிக்கோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன தூக்கிட்டு வந்த. ரேவதி, மரியாதையா நமக்கு பிறந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்லலனா? சொல்லலன்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். சொன்னா மட்டும் நீ என்ன உயிரோட விட்டுருவியா? என் பையன் யாருன்னு தெரிஞ்சதும் எங்க 2 பேரையும் கொல்றது தானே உன்னோட பிளானே? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் ஆசை நிறைவேறாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அவன் கையால தான் உனக்கு சாவே. அது வரைக்கும் நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் தலையெழுத்தை மாத்தவே முடியாது. ஏய் ரேவதி, அன்னைக்கு உன் மேல ஆசைப்பட்டவன இன்னைக்கு உன் மேல ஆத்திரப்பட வைக்காத. அது உனக்கு தாண்டி ஆபத்து. நீ இப்படி என்ன கடத்திட்டு வந்து சித்திரவதை பண்றது என் புள்ள கௌதம்க்கு தெரிஞ்சா உனக்கு தாண்டா ஆபத்து. என்னடி என்ன யோசிக்கிற? டேய், ஒழுங்கா நீ பெத்த புள்ள எங்க இருக்கான்னு சொல்லுடி. முடியாது. முடியாது? முடியாது சொல்ல போறியா இல்லையா? எஸ்எஸ்கே, நீ யாருன்னு உன் புள்ளைக்கு தெரியாத வரைக்கும் தானே உனக்கு நல்லது. தெரிஞ்சது உன்னை தேடி வந்து என் புள்ள அழிப்பான். யாரு அவன்? பச்சை புள்ள என்ன அழிப்பான்? ஏய், அவனால இந்த எஸ்எஸ்கேவ அழிக்க முடியாதுடி. ஏன் முடியாது? ஏன்னா நான் யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு இப்பதான் நீ என்கிட்ட சொன்ன. ஏன் நான் அவன் கிட்ட சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? அதுக்கு உன்னைங்கிறது உயிரோட விட்டாதானே. உன்னை உன்னை கொன்னுட்டா நமக்குள்ள இருக்கிற ரகசியம் இங்கே அழிஞ்சிரும்ல. அழிஞ்சிரும்டி. உன் பையன் அப்பன் பேரு தெரியாமலேயே வாழ்ந்து சாகட்டும்டி. ஐயோ சார், என்னடா அவ்வளவு புடிக்குதா? போங்கடா, போங்கடா. ஏய், டேய் உடாத, நில்லு. ஏய் நில்லு, நில்லுடா. டேய் விடாத, புடிக்குடா அவள. என்னால ஓட முடியல. டேய் விடாதடா, புடிங்க. அவள விடாதீங்க. புடிங்கடா. டேய் பாரு, தப்பிச்சிர போறா. புடிங்கடா. டேய் அவள விடாதீங்கடா, இல்லனா உங்களை கொன்றுவேன். ஐயோ ஐயோ, இந்த பாவி எஸ்எஸ்கே விட மாட்டோம் போல இருக்கே. இல்ல, இவன் கிட்ட சிக்க கூடாது. என் புள்ளைய பார்க்காம நான் சாக மாட்டேன். கடவுளே, என்னை காப்பாத்து. ஏய், தப்பிச்சிர போறா. புடிங்கடா அவள. ஏய், சீக்கிரம் போங்கடா.
என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சுமா அம்மா எழுந்துங்க என்னன்னு பாருங்க. என்னாச்சுமா என்னாச்சு தெரியலையே என்னாச்சுமா? அண்ணா ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. அங்க ஏதோ கூட்டமா இருக்கு. சரிங்க மேடம். நிறுத்துங்க. ஐயோ ரேவதி அத்தை மாதிரி இருக்கே. அத்தை கொஞ்சம் தள்ளுங்க. அத்தை அத்தை ஐயோ அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை எழுந்திருங்க அத்தை. அத்தை ஐயோ ரத்தம். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தெரியலம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. நாங்க பார்த்து ஓடி வந்தோம்மா. ஐயோ அத்தை அத்தை எழுந்திருங்க அத்தை. அண்ணா டிரைவர் அண்ணா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. அதோ கொண்டு வரேன் மேடம். அண்ணா இந்தாங்க தண்ணி மேடம். கொடுங்க. அத்தை 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 யார் மேடம் இவங்க? என் மாமியாருங்க. அத்தை எழுந்திருங்க அத்தை. எங்க எல்லாரும் கொஞ்சம் புடிங்களே. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி, மேடம். மாமியா, தூங்குங்க. இந்த பக்கம் பாத்து. பாத்து இந்த பக்கம் கை வந்துரும். பிடிங்க. மெதுவா மெதுவா. மெதுவா. ஜாக்கிரதை. வாங்க வாங்க. அண்ணா போய் வண்டி எடுங்கண்ணா. சரிங்க மேடம். ஏய், எங்கடா போனா? எங்கடா எங்கடா அவ? இந்த பக்கம் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். நான் போய் அறிவு கேட்டவங்களா? இந்த தடவையும் தப்பிக்க விட்டீங்களாடா? ச்சே! டேய், கூடிய சீக்கிரத்துல மறுபடியும் சிக்குவா. அவ செத்தே அவனுண்டா. வாங்கடா. அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை கண்ணு திறந்து பாருங்க. அத்தை ஐயோ அத்தை ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. கண்ணை திறங்க அத்தை. என்னாச்சு? டாக்டர் இவங்க என் அத்தை. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தாங்க டாக்டர். திடீர்னு ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. என்னன்னு பாருங்க டாக்டர் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு நான் பாக்குறேன். நர்ஸ் சரிங்க, கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. அத்தை கடவுளே. ஒண்ணும் இல்லம்மா தைரியமா இருங்க. நர்ஸ் வெளியே ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இவங்க ரிலேஷன். சிஸ்டர் மேடம் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. அத்தை இலக்கியா, அத்தை இப்ப எப்படி இருக்கீங்க அத்தை? என்ன காப்பாத்த கடவுள் ஒண்ணு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் எங்க அத்தைக்கு என்னாச்சு? ஏன் மயங்கி விழுந்தாங்க? என்ன பிரச்சனை? பல்ஸ் குறைஞ்சிருக்கு. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதான் மயக்கம் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். வாயில ரத்தம் எதுக்கு வந்துச்சு டாக்டர்? அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக தான் பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். லேபுக்கு அனுப்பி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிரும். எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல டாக்டர்? இருக்காதுன்னு நம்புவோம். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரிப்போர்ட் வரதுக்கு 3 நாள் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுவாங்க. நர்ஸ், இந்த டேப்லெட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். சொல்லிடுங்க. டாக்டர். மேடம் இந்த டேப்லெட்டை வாங்கிக்கோங்க மேடம். பில்லு வந்து கவுண்டர்ல சரி கட்டுங்க. நான் பே பண்ணிடுறேன். மெதுவா எந்திரிங்க அத்தை. மெதுவா.
உங்களை ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு வெளியே சுத்திட்டு இருந்தீங்க? பாருங்க, யாருமே இல்லாத மாதிரி ரோட்ல கிடக்குறீங்க. நான் மட்டும் பார்க்கலன்னு வைங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும். கவலைப்படாத இலக்கியா, அதான் எனக்கு சரியாயிடுச்சுல்ல. சரி, எங்க போனீங்க? எப்படி மயங்கி விழுந்தீங்க? அதை ஏன் கேக்குற? கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தேன். அப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, பையன் அப்பம் பேரு தெரியாமலேயே வாழ்ந்து சாகட்டும். அட பாவி, அந்த எஸ்எஸ்கே உங்களை விட மாட்டோம் போல இருக்கே. அதுக்குதான் ஸ்கூலை விட்டு வெளியே வராதீங்கன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். கேட்டீங்களா? பாருங்க உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு. அத்தை, நீங்க இனிமே ஜாக்கிரதையா இருங்க. அந்த எஸ்எஸ்கே கண்ணுல மட்டும் சிக்கிடாதீங்க. உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, ஓகேவா? சரி இலக்கியா. சரி, வாங்க போலாம். இறங்குங்க அத்தை, வாங்க. பாத்து. இலக்கியா, என்ன அத்தை? எனக்காக ஒண்ணு செய்வியா? சொல்லுங்க அத்தை. இலக்கியா, எனக்கு கௌதம பார்க்கணும் போல இருக்கு. அவனை நீ கூட்டிட்டு வரியா? என்னாச்சு அத்தை, திடீர்னு கேக்குறீங்க? என்னமோ தெரியல, சமீப காலமா என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. எனக்கு என்னமோ நான் நடக்கிற பாதையோட எல்லைக்கு வந்த மாதிரி ஒரு எண்ணம். கடைசி காலத்துக்குள்ள கௌதம பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்காக அதை நீ நிறைவேற்றுவியம்மா? என்னாச்சு அத்தை உங்களுக்கு? கடைசி காலம் அது இதுன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு பொறுக்க போற குழந்தைய நீங்களும் ஜானகி அத்தையும் சேர்ந்துதான் வளர்க்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். புரியுது. நான் என் மனசுல பட்டதை தான் கேட்டேன். கௌதம பார்க்க ஏற்பாடு செய்வியா? உங்க புள்ளைய நீங்க பாக்குறதுக்கு என்ன அத்தை ஏற்பாடு? ஆனா நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கன்னு கௌதம்க்கு எதுவும் தெரியாது. நேரம் வரும்போது அவருக்கு எடுத்து சொல்லி நான் உங்களை பார்க்க வைக்கிறேன். சரி இலக்கியா. சரி, வாங்க போலாம். அப்பா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்ல. மா, இது என்ன பெரிய சாப்பாடு? நான் மறுபடியும் கார்த்திகோட சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கிறேன். போதுமா? அம்மா, நீ பைரவி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு ஃபர்ஸ்ட். ஏய் சிந்தாமணி, எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கோச்சுக்காதீங்க மேடம், அஞ்சலி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? அஞ்சலி தொழில் செய்ய ஆசைப்படுறா. நீங்க கொஞ்சம் பண உதவி செய்றீங்களா? என்ன நீ அவளுக்கு சிபாரிசா? வாயில ஏதாவது வந்துற போது. என்னடா? டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும், ஆனா காஃபி போட தெரியுமா? தெரியுமா? எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி. ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா, முழுதினமும் தினதினமும் தந்தலானா. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.